அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. உங்கள் வழக்கை எங்கேயும் கொண்டு போகாத, ஏன்ட்ட கொண்டு வான்ற. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். இந்த 21 நாள் ஜெபத்துக்கு நான் சொல்றேன், நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, என்ன நினைச்சு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஏசாயா 41:21 சொல்லியிருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை எடுக்கணும். நீங்க தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே. கோர்ட்டில் எத்தனை பேர் அந்த சீனை பார்த்துருக்குறோம்? கோர்ட்டு சீன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் நம்ம திரைப்படம் பார்த்தவர்கள் தான் இப்பொழுதும் நமக்கு தெரியும் கோர்ட்டு சீன்னா எப்படி இருக்கும். என்ன எப்படி இருக்கும்? மேலே ஜட்ஜி உட்காந்துருப்பார், கீழே அட்வொகேட் இருப்பார். ஒரு இடத்துல அவங்க குற்றவாளி இருப்பாங்க. அப்போ அந்த ஜட்ஜி மேலே உட்காந்துருப்பார், கீழே அட்வொகேட் இருப்பார். ஆனால் ஜட்ஜிக்கு அட்வொகேட் என்ன பண்ணுவார்னா, இந்த செக்ஷனில் இந்த லா பிரகாரம் மயிலா என்னுடைய கட்சிக்கார இப்படி விடுதலை செய்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, செக்ஷன் இத்தனையில் இருக்குது, செக்ஷன் இத்தனையில் இருக்குதுன்னு சொல்லி ஜட்ஜிக்கு என்ன பண்ணுவார்னா, இவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். இவர் சொல்லுவார். இவர் சொல்ல ஜட்ஜி என்ன பண்ணுவார்னா, அவர் சொல்ல அந்த நம்பரை நோட் பண்ணிக்குவார். செக்ஷனில் இப்படி இருக்குது, இந்த செக்ஷனில் என்னுடைய கட்சிக்காரர் வழக்காடுறத இப்படி வெளியே கொண்டு வரலாம்னு இருக்குது. அப்போ ஜட்ஜி இதெல்லாம் படிக்காமையே வந்து அங்கே உட்காந்தாரு. இதெல்லாம் படித்து கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்து அங்கே உட்காந்துருக்கிறார். பட் ஆனால் இந்த அட்வொகேட் என்ன பண்ணுவார்னா, எடுத்து கொடுப்பார். அப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தேவனுக்கு தெரியாதா? உங்களுக்கு 15ல் என்ன கொடுத்தேன், 17ல் என்ன கொடுத்தேன், 23ல் என்ன கொடுத்தேன், இப்போ 25ல் என்ன கொடுத்தேன்னு அவருக்கு தெரியாதா? பட் நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இல்லை உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே ஆண்டவரே. அப்படி ஜட்ஜிகிட்ட போய் அட்வொகேட் மயிலா ஓலா நீங்கள் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே தான் இப்படிதானே சொல்லுவாங்க கோர்ட்டில். ஆமாம், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நீங்களாம் படித்தது தான் நாங்கள் உட்காந்துருக்கிறீங்க, என்னைய கூட பெரிய சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, நீங்களே பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், இப்படி சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அதுதான் ஜெபம். ஏசாயா 41:21 வாருங்கள் ஏட்டவான்னு சொல்லியிருக்கிறீங்களே, இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நீங்கள் கொடுத்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? அன்றைக்கு நெகேமியா மோசேக்கு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கு இந்த 2025 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நன்மை உண்டாக அவர் நினைத்தார். நம்பர் 3, முதல் காரியம், தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு உண்டாகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு வந்துருச்சா, கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருவார், ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருவார். நம்பர் 2 என்ன சொன்னேன்? தேவனிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு